வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. இன்னைக்கு குவாலிஃபயர் 2 மும்பை வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஆமா. என்ன நடக்கும்? உங்க யூகம் என்ன? ம். யூகம் என்ன? த- பயங்கர எக்ஸைட்டிங் கேம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். வெரி எக்ஸைட்டிங் கேம். ரெண்டு டீமும் வெரி ஈவன்லி மேட்ச் ஐ வுட் சே. பட் மும்பை ஹேஸ் அ ரைட் கைண்ட் ஆஃப் மொமெண்டம். தே பிக்ட் அப் அண்ட் ஆல்சோ த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வாங்கினது எல்லாமே குவிக் டைம்ல. இட் இஸ் சூப்பர் ஆக்சுவலி ஃபார் தம். தே ஹவ் காட் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். அகமதாபாத் விக்கெட் வேற இப்போ கொஞ்சம் பிளென்டி ஆஃப் பவுன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீ சொல்றச்ச ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ டூ கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து ம். ரீஸ்டாப்லி ஆடுவாங்களா? அஸ்வினி குமாருக்கு பதிலாக லெஃப்ட் ஆர்ம் இதுக்கு ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. பட் இன்னொரு மிடில் ஓவரில் லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஒன்று வச்சுக்கிறதுக்கு பண்ணுவாங்களா? கரண் சர்மா ஆடுவாரா? ஏன்னா சரியா ஆடலை. ஸ்பின்ன சஷாங்க் சிங்கு இவங்கெல்லாம் விக்கெட்டு கொடுத்தாங்க சுயாஷ் சர்மாக்கு. அதனால ஸ்லோவா வந்ததுன்னா அவங்க எளியா ஆடிடுறாங்க. அவசரப்படுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இது ஸ்லோவா போடுறது வந்து இங்க இங்க வந்து அகமதாபாத் விக்கெட்ல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான். என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா போயிடும். சைட் பவுண்டரி தான் பெருசு. தே வுட் ஸ்டில் ப்ரிஃபர் பட் யூனோ கரண் சர்மா லைக். கிட்ட ஒரு அட்வான்டேஜ் கிடுக்கிட்டு ஓவர போட்டுருவாரு. திரும்பி பக்கத்துல ஓவர முடிச்சிருவாரு. ஆமா. இல்ல இம்பாக்ட்ஸ் அப்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ம். அண்ட் அஸ்வினி குமார் ஆடுறது கொஞ்சம் டவுட் தான் நினைக்கிறேன். அஸ்வினி குமார் ஆட மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அஸ்வினி ஆமா. குமார் ஆட மாட்டாரு. ஆட வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கண்டுருவாங்கன்னு தெரியும். தீபக் சாகரே ஃபிட் ஆயிடு வரலாம் வரலாம். ஸோ வந்தா அந்த தீபக் சார் ஆடினாக்க அவருக்கு அட்வான்டேஜ். ராஜ் பவா பிளேஸ்ல அவர் ஆடு வந்துருவார் திரும்பி. இல்ல, he has the potential to take wickets in the initial phase. ஏன்னா சைட் பவுண்டரி கொஞ்சம் பெருசாங்க. அவர் ஷார்ட்டா போட்டு கொடுப்பாரு. டீப் பாயிண்ட்ல பிடிச்சிருவாங்க கேட்ச். அந்த மாதிரி எல்லாம் டீப் ஸ்கொயர்ல பிடிப்பாங்க அதான் கேட்ச். ரெண்டு பேருக்குமே வீக்னஸ். பிரபு சிம்ரன் சிங்கும் ஆஃப் சைட்ல இல்ல லெஃப்ட் சைட்ல ஸ்கொயர் பவுண்டரி. இப்ப பிரியான் ஷாரியாவும் பாதி மிட் விக்கெட்ல தான் அவுட் ஆறாரு. ஒன்னு ஷார்ட் கவர் அவுட் ஆறாரு, இல்லைன்னா டீப் விக்கெட்ல அவுட் ஆறாரு. பட் ஐ திங்க் அவர் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுப்பாரு நினைக்கிறேன். பிரியங்க் ஆர்யா யங்ஸ்டர் தானே. என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் கேம்ல போய் அந்த ப்ரெஷர் இருக்குல்ல. ரன் ரேட் மும்பைக்கு புட் ரன்ஸ் ஒன் போர்டுல அந்த ப்ரெஷர் இருக்கு. இல்ல அவங்க இஃப் ஐ வேர் த கோச் ஆர் மேனேஜர் வாட் they will say is all the batsmen in Punjab, they are all very high strike rate players only. அவங்க அலைஞ்சுன்னு அடிக்காம நார்மலா 20 ஓவர் ஆடினாவே அவங்க 210 அடிப்பாங்க. பட் பும்ரா எல்லாத்துக்கும் பும்ரா பார்த்தாங்க. வச்சுட்டு வருமா? பும்ரா 4 ஓவர் இவங்க வந்து ஏன் ஆடுவாங்க, அதெல்லாம் ஆடுவாங்க. 9 ரன் 10 ரன் அவங்களுக்கு தான் என்ன கொடுக்குறாங்க. நீங்க நீங்க பாருங்க. பஞ்சாபோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க. எல்லாருமே சம இல்ல ஸ்ட்ரைக் ரேட். பஞ்சாப் நார்மல் ஸ்ட்ரைக் ரேட் விடுங்க. அகைன்ஸ்ட் பாம்பே அகைன்ஸ்ட் பும்ரா என்ன பண்ணுவாங்கன்னு தான் கொஸ்டின். இல்ல அகமதாபாத் பும்ரா வந்து வெரி பிக் த்ரெட் இன் மும்பை ரன் அண்ட் ரன் அதர். கொடுக்கறதுக்கு சொல்றேன் நான். அந்த ரன் வேற யாராவது போலர் கிட்ட இருந்து தே ஹேவ் டு மேக் அப்ல வாட் எவர். வந்துரும். அது அது வந்துரும் ஆக்சுவலா. ஐ அம் டாக்கிங் அபௌட் சினாரியோ வேர் தே பேட் ஃபர்ஸ்ட். ஓகே. சேசிங்னா தெரியும் உங்களுக்கு டார்கெட் ஆடணும். பட் இவங்க ஃபர்ஸ்ட் ஆடும்போது தான் தப்பா ஆடுறாங்க. பஞ்சாபோட வீக்னஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆடும்போது நிறைய தப்பா ஆடிருக்காங்க. அவசரப்பட்டு அடிச்சு they don't know how to play defense. சென்னையிலேயே தே காட் அவே ஏர்லியர் 85 81 ஒரு 5ல இருந்து அதேதான் 190க்கு. அவங்களுக்கு அவங்களுக்கு மெயின் இதுவே அதுதான். they don't know how to play defense because அது the type. அது ஸ்ரேயஸ் ஐயரே சொல்லியிருக்காரு. எங்க இன்டர்வியூ சொன்னாரு, we don't know how to play defense but that's the way we want to go, we want to play that aggressive game of cricket அப்படின்றாரு. பட் அது மும்பை அகைன்ஸ்ட் ஈஸியா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா மிடில் போடும்போது பும்ராவை பார்த்தான்னா போதுன்ற நானு அடிச்சு ஆடினா ரொம்ப கஷ்டம். ஆல் அதான் செட் அண்ட் சொல்றேன். டன் ஐ டெல் யூ. அந்த 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 ரன் ரேட் இப்போ நீங்க 200 சொன்னீங்கன்னா 10 ரன்ஸ் ஓவர் அது மேக்கப் பண்ணும்ல. 40 ரன்ஸ் அட்லீஸ்ட் 40 ரன்ஸ்ல ஒரு 15 ரன்ஸ் தான் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். 25 ரன்ஸ் தே ஹேவ் டு மேக்கப் சம்வேர் எல்ஸ். அது வந்துடும் ஆக்சுவலா அவங்களுக்கு. அதே என்ன ஃபிட்டர்ஸ் இல்லையா. ஏன்னா ஃபிட்டர்ஸ் இது நீங்க நீங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டும் பெருசா அடிக்க முடியல. ஏன்னா ஏர்லி பவர் பிளேல இதுவா போடுறாரு அவரு. விக்கெட் ஆமா, கொடுக்காம ஆட பார்க்கணும். சாகரும் அதே தான். ஸோ மிடில் ஓவர்ஸ்ல தான் இது பண்ணணும். பிரயான்ஷ் ஆர்யா வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடணும் இன்னைக்கு இஃப் தே வேர் டு ஃபயர். ஹர்திக் பாண்டியா அகமதாபாத்லயே ஆடி இருக்காரு. ஸோ ஹி நோஸ் தி விக்கெட். அந்த இதுல யா நல்லா யா கொடுப்பாரு அவரு. யா ஸ்லோவர் இதுவும் வேரியேஷன்ஸ் இருக்கு.
இல்ல அவர் T20 சாம்பியன் சொல்றேன்ல. அவரு ஹர்திக் பாண்டியா ஒண்ணுமே பண்ணல இந்த சீசனு. பட் இருந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, பவுண்டரி சைட்ஸ்ல ஜாஸ்தின்னா ஷார்ட்டா போடுவாங்க. லெஃப்ட்ல அடிக்கிற மாதிரி டீப் ஒரு பவுண்டரி ஸ்ட்ரைட் அடிக்க விடவே மாட்டாங்க. இல்ல அவங்க எக்ஸிகியூஷன் இருக்குல்ல, அவங்க சூப்பரா இருக்குல்ல. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. அந்த bowlers what they have அந்த எக்ஸிகியூஷன் தான். இந்த லென்த்ல போடணும், இந்த இடத்துல அடிக்கணும்னா கரெக்டா போடுவாங்க. இல்ல அவங்க எவ்ரி பால் பரபரப்பரான்னு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பாருங்க, லசித் மலிங்கா ஒரு பால் அஸ்வினி குமார் போட்டதுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நம்ம சொன்ன அம்சம் வேற ஏதோ பண்றாங்க. இல்ல அதுதான் அப்படிதான் பண்ணணும் ஆக்சுவலா. 120 பாலும் வந்து நீங்க 120 பால் வந்து வின்னிங், ஒரு பாலும் வின்னிங் பால் மாதிரி நீங்க விளையாடணும். தோனி சொல்லுவாராம் மீட்டிங்ல, 2 நிமிஷம் 3 நிமிஷம் மீட்டிங் தான். எவ்ரி பால் யூ கான்சென்ட்ரேட், தட்ஸ் ஆல், அண்ட் ட்ரை டு சேவ் ஓவர் த பீரியட் ஆஃப் உங்ககிட்ட வர பால்ல ஒரு ரன் அரை ரன் சேவ் பண்ணு, தட் வில் பி தி டிஃபரன்ஸ் அப்படிம்பா. சோ அப்படிதான் அட்டன்டிவா இருந்தீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். சரி, மத்தவரை ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்ப பஞ்சாப் டீம்ல செலக்ஷன் வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர் மார்க்கோ ஜான்சன் போயிட்டாரு. அது ஒரு பெரிய டிராபேக் இல்லையா அவங்களுக்கு? ஏன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் மிடில் ஓவர்ஸ்ல போடுறதுக்கும் சரி, டாப் ஆஃப் தி லைன்ல இவங்களுக்கு வீக்னஸ் இருக்கு ரோஹித் சர்மாக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர். வேற லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆப்ஷனே இல்லையா அவங்களுக்கு? தட்ஸ் a very big miss for them actually. சோ அவர் வந்து மிடில்ல நல்லா போட்டு நிறுத்தி வச்சாரு, டக்கு 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 டக்குன்னு. அதுவும் இல்லாம 2 விக்கெட் எடுத்தாரு மிடில்ல போட்டு. அதர் திங், விக்கெட் எடுக்கலாம் கூட ரன் கனெக்ட் பண்ணிட்டாரு. பிகாஸ் ஆஃப் இஸ் ஹைட் அண்ட் அதர் திங்ஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவர் போனது வந்து பயங்கர மிஸ் உங்களுக்கு. இந்த மிக்ஸ் ஆஃப் திங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க அது வந்து இட் இஸ் ஜிடிக்கு அதே மாதிரி தான் ஆச்சு. அன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க பிரசித் கிருஷ்ணா வாஸ் ஃபோர்ஸ்ட் டு போல் இந்த நியூ பால்ல, அது அப்படியே மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு ஒரு டெம்ப்ளேட்ல வின் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட் மாறும் போது என்ன ஆகுதுன்னா ஹவு யூ ஆர் ஏபிள் டு அடாப்ட் தட் திஸ் திங். தட் இஸ் வெரி வெரி குரூஷியல் இன் T20, எஸ்பெஷலி when you come to knockouts and playoffs. இன்னைக்கு சேவியர் பாட்லெட் அமோர் சாய்க்கு பதிலாக ஆடணும். ஆமா, இல்ல அவரு அப்படிதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் போனோம் ஆக்சுவலி. இப்படி பண்ணா நல்லா இருக்கும். பட் என்ன பண்ணுவாங்க, தாகலும் ஆடணும். ஆமா சப்ஸ்டியூட்டாவது ஆமா. வரணும். அப்பதான் அவங்களுக்கு. இல்ல சஹல் ஆடு அப்டேட் போட்டுருக்காங்க, ஆழ்வாள் அப்படியே ஆடு போட்டுருக்காங்க. ஆனா அது அந்த மேட்ச் எலிமினேட்டருக்கு முன்னாடியும் அது மாதிரி பிராக்டிஸ் பண்ணாராம். ஆனா எடுக்கல. இன்னைக்கும் அது மாதிரி பிராக்டிஸ் இல்ல இல்ல பண்ணாரு. இல்ல இன்னைக்கு ஆடுவார் தான் போட்டிருக்காங்க. as we expect side boundary, it will be எனக்கு good for தெரிஞ்சு him. ஆடியே ஆனோம் அவரு. நீ நீ ஆமா என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாதுப்பா, வந்து பாடி தான் ஆனோம் அப்படின்னு சொன்னாங்க. வேற வழி இல்ல, சாம்பியன்ஷிப் அட் ஸ்டேக். இன்னும் 4 ஓவர் another thing தெரியுமா, சஹல் இந்த ஷார்ட் பவுண்டரி இருக்கும்போது அவர் நல்லா போடுவாரு. என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்ல வந்து சின்னது இல்ல, ஒரு சிக்ஸ் அடிப்பாங்க இறங்கி, அப்புறம் எடுத்துருவாரு. அவரோட டெம்ப்ளேட்டே இதுதான். அழகா அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு, இல்ல. சைலண்டா. இது வந்து நான் முன்னாடி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். These bowlers who will win you the championship more than the batsman. அதனால you will have to go with the best bowlers available in your squad. அது வேற, அதுல செகண்ட் ஒப்பீனியனே இல்ல. அது எப்படியாவது அவங்க 11ல ஃபிட் பண்ணி ஆடி ஆகணும். அதுதான் அது சான்ஸ். சரி, பவுலர்ஸ் நல்லா போட்டு ஒரு மாதிரி விக்கெட் எடுத்தாதான் சான்ஸ். மும்பை லூஸ் பண்றதுன்னு பார்த்தானா அவன் சேஸ் பண்ணா லூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் லூஸ் பண்ண மாட்டான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமா. ஸோ இட்ஸ் பிகாஸ் மும்பை இஸ் அப் ஃபார் எனிதிங். அண்ட் ஆல்சோ அந்த டிட்டர்மினேஷன் கிரிட் இருக்குல்ல அந்த டீம் ஆஸ் அ யூனிட், ஐ வுட் சே மேனேஜர்ல இருந்து எல்லாம் யோசிப்பாங்க பயங்கரமா. ஆமா கரெக்ட். அது வந்து யூ ஹேவ் டு ரியலி கிவ் இட் டு தம். பிளஸ் பகவாதி வர நிறைய இருக்கு அவங்களுக்கு. வெரி வெரி ப்ரொஃபஷனல். நிறைய விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லி தராங்க. அந்த மாதிரி எல்லா விதத்திலயும் ப்ரொஃபஷனல் அவங்க. ஆமா, சொல்லி தராங்க. ஸோ அவங்கள பார்த்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த ஐ வாண்ட் டு see a நியூ சாம்பியன் திஸ் இயர். ஸோ அதனால பஞ்சாப் வந்தா டெஃபினட்டா அந்த ஆசை நிறைவேறும். ஏதாவது எதர் RCB ஆர் பஞ்சாப் கிங்ஸ், 2 பேருமே நல்லா விளையாடினாங்க throughout the tournament and they deserve to be in the finals. 1 and 2 as such நீங்க பாத்தீங்கன்னாக்க slight hiccups this way that way. These are the two teams actually speaking on paper over this 45 days. இன்னைக்கு கேம் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டயும் இங்கிலீஷ் கிட்டயும் தான் இருக்கு. பஞ்சாப் வின் பண்ணோம்னா they have to play a long innings.
அப்படியே சொல்லவே முடியாது வாசு. 20 ஓவர்ல எல்லாரும் 30 40 அடிச்சு வச்சுங்க. இல்ல மச்ச பஞ்சாப் அந்த மாதிரி தான் டீம் இருக்கு. 30 40 அடிக்கிற டீம் தான் இருக்கு எல்லாருமே. இல்லையே அவன் ஆடியா ஸ்ரேயஸ் ஐயர் 20 இவன் 30. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பும்ராவெல்லாம் கொஞ்சம் நல்லா விளையாடுவாரு. பும்ராவை டேக் ஆன் பண்ணோம்னா சரி இங்க இதர் இங்கிலீஷ் ஆர் ஸ்ரேயஸ் ஐயர்ல தான் முடியும். ஆக்சுவலா நான் சொல்றேன் டேக் ஆனே பண்ண வேணாங்கிறேன் டேக் நானு. ஆனா என்ன புரிஞ்சுக்க டேக் ஆனா மாட்டேன். என்ன ஒரு 10 ஓவர் 4 ஓவர் 40 ரன் வித்தவுட் விக்கெட் லூசிங் விக்கெட்ஸ். நீங்க பும்ரா விக்கெட் விடாம ஆடினாவே நீங்க வின்னு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவன் அதுதான் டெம்ப்ளேட்டே சொல்றேன். அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் ஈவன் சொல்றேன். even if you give only 25 runs of 4 overs or 18 runs, I will still say if you don't lose wickets to Bumrah, you will always get the runs with other bowlers. Not an issue. அந்த டெம்ப்ளேட் தான் இவங்க விளையாடணும். ஆக்சுவலா இவங்க வந்து நான் அவனை அடிக்க போறேன் நீங்க போனீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. ஒன்ஸ் யூ கிவ் 1 or 2 wickets to Bumrah சான்ஸே கிடையாது. அவர் பூந்துருவாரு அவர். அனதர் திங் என்னன்னா பஞ்சாப் கிங்ஸ் போன மேட்ச்ல பெர்மிசிபிள் சிங்க இம்பாக்ட் முஷிர் கானை உள்ள கொண்டு அவனை இம்பாக்ட் அவனோட பெர்மிசிபிள் சிங்க வெளில அமிச்சிட்டாங்க. கீப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அவன் தான் கீப் பண்ணிட்டு இருக்கான் எல்லா பாலையும் எல்லா மேட்சையும். ஆமா கீப்பரை ஆமா போய் ரீப்ளேஸ் பண்றாங்க. அது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பண்ணக்கூடாது அதை. ஹோப்ஃபுல்லி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா பவுலிங் வந்து நல்லா போடுவாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த லாங் பவுண்டரிய ஷார்ட்டா போட்டு ஒரு ரன்னா கொடுப்பாரு. நல்லா யூஸ் தட் அந்த பவுன்ஸ் ஒரு ஸ்ட்ரைட் பால் சர்க்குன்னு போடுவாரு. இஸ் வெரி நல்லா இருக்கும் பாருங்க அவரோட இது. ஸோ ரைட் டைம்ல யூ கேன் பி அ யூனோ கேம் சேஞ்சர் டுடே. மை கட் ஃபீலிங் சேஸ் தட். அப்படி போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கும். ஆனா பாண்டிங் ஆல்சோ கம் வித் கெட் குட் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸிகியூஷன்ல தான் இருக்கு எல்லாருக்கும். அந்த பவுன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பவுன்ஸ் இருக்கும் அதுல. கேரி அதில் முதல்ல 3 ஓவர் நல்லா போகும். அதை வந்து இவங்க யூட்டிலைஸ் பண்ணி விக்கெட் எடுக்கணும். இட்ஸ் நாட் தட் த பவுன்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் த ரைட் லென்த் ஆஃப் லென்த் வாட் யூ போல் டு த பேட்ஸ்மேன். பேர்ஸ்டோ எடுத்துருவாங்க பாருங்க நீ சீக்கிரமா. பேர்ஸ்டோ வில் கெட் அவுட் டு ஆஷ்தீப் சிங் பாருங்க. மை கட் ஃபீலிங் சேஸ். அவரு ஒரு மாதிரி ஆக்கோட அது உள்ள வர பால் அடிப்பாரு. மிடார்லி கேட்ச் ஆகும். ஓகே என்ன ஸ்கோர்ஸ் இது பண்றீங்க? 190. அது இட்ஸ் நல்ல குட் பேட்டிங் விக்கெட்டா இருக்கும் அகமதாபாத். எஸ்பெஷலி நியூ பால் இருக்குல்ல. இஃப் யூ யூஸ் த பேஸ், என்னதாவது இஃப் யூ யூஸ் த பேஸ் இட் வில் ரன் டு த ஃபென்ஸ் லைக் வெரி ஃபாஸ்ட். அப்புறமா ஸ்லோட வரும். தவிர நியூ பால் பயங்கர ஃபாஸ்டா போகும். அகமதாபாத் பிளாக் சாயில் தான். சமாதி ஏர்லியர் ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பிளாக் சாயில் ரொம்ப கம்மியான ஸ்கோர் வரும். இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நார்மலா போட்டு விட்டுருவாங்க விக்கெட்டை. அதுதான் ஐ எக்ஸ்பெக்ட். ஆனா நார்மலா போட்டதுனால ரன் நிறைய வரா மாதிரி தான் வைப்பாங்க அவங்க. இஸ் வாட் ஐ திங்க். அந்த கியூரேட்டர் அப்படிதான் பண்ணுவாரு. எனக்கு என்னமோ பிளாக் சாயில போட்டுருவாங்களான்னு தோணுது. நல்லா பிளாக் சாயில போட்டு பால் ரொம்ப லோவா வர மாதிரி பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா, பால் லோவா வரும், ஸ்பின் தான் ஆகும். ஹர்ப்ரீத் புராரை வந்து வில் பி எஃபெக்டிவ். லோவெல்லாம் வந்ததுன்னு வச்சுங்க, பும்ரா வந்து 3 விக்கெட் நடுவே எடுத்துருவாரு. அவர் ஆடவே முடியாது. அவர் என்ன பண்ணுவார், ஸ்பின் போடுவார் நடுவில். ஆஃப் ஸ்பின் ரொம்ப கஷ்டம் அடிக்கிறது. ஒரு ஸ்பீட்ல அப்படியே ஸ்பீடை மாத்தி போட்டார்னா. இன்னைக்கு அந்த குவாலிஃபயர் 1 மாதிரி தான் கஷ்டப்பட போறாங்க 2 டீமுமே ரன் அடிக்கிறதுக்கு. 150 அடிச்சா போறன்ற மாதிரி ஆப்போகுது அப்படின்றீங்களா? ஆமா, எனக்கு தோணுது. விக்கெட் ஏழியா பவர் பிளேல விக்கெட் விட்டானா ரொம்ப கஷ்டம் ரெக்கவர் ஆகுது. இப்போ 2 டீமுமே கண்ட்ரோல். சையத் முஷ்டாக் அலி வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கோ 3 இயர்ஸ் பேக்கோ தமிழ்நாடு ஃபைனல்ஸ் வந்தாங்க. வின் பண்ணாங்க. அந்த மேட்ச் பார்த்தேன்னா என்னமா ஆடவே முடியல. மணிமாறன் சித்தார்த்தெல்லாம் போட்டு அப்படியே பட்டு 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 பட்டுன்னு வந்தது. சாய் கிஷோர் இவங்க இன்னொரு ஸ்பின்னர் ஒருத்தர் இருந்தாரு. ஐ திங்க் முருகன் அஸ்வினே இருந்தான்னு நினைக்கிறேன். அது ஆடவே முடியல. அந்த விக்கெட் வந்து மைண்ட் ஃபீல்ட் மாதிரி இருந்தது. அந்த மேட்ச் ஷாருக் கான் அடிச்சார் இல்லையா? ஷாருக் கான். ஆமா, ஷாருக் கான் அடிச்சார். கரெக்ட்.
அதை அடிச்சுதான் தோனி பார்த்துருந்தாரு லாஸ்ட் ஓவர், அதோட போட்டாங்க வீடியோலாம். அதனால they wanted to go and அதனால buy அந்த மாதிரி விக்கெட் அங்க Sharmila. இருக்கு, அந்த மாதிரி விக்கெட் இருக்கு. குவாலிஃபயர் ஒன் அப்படிதானே பார்த்தோம் நம்ம. பஞ்சாப்ல அந்த விக்கெட்டு எப்படி இருந்தது, ஆமா. இறக்குனாங்கல்ல. பட் ஆனா why they do like that, I don't know. It's very unfair. See, playoffs வரும்போது it should not give a wicket like that. இல்ல It's அந்த மாதிரி விக்கெட் இருக்குன்னே இந்த டோர்னமெண்ட் 56 60 74 மேட்ச் நடந்திருக்கு. ஒரு மேட்ச்ல கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்க்கல. சடனா வந்து ஒரு குவாலிஃபைட் ஒன்ல இந்த மாதிரி மேட்ச்னாக்க ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அதான் என்ன, I'm not able to comprehend why it happens like that. It is not fair for both the teams to suddenly put a team into this kind of situation. And especially for a team like Punjab, Yeah, they go all guns blazing. yeah. கோச்சா அவங்களால ஆட முடியல அந்த கேம். நேஷனல் கேம் நீங்களே சொல்றீங்க இப்போ நீங்க ஆடுவாங்கன்னு. அது மாதிரி இல்லைன்னா அவங்க எப்படி ரெக்கவரே ஆக முடியல. ஆமா. ஐ நோ பை தி டைம் பிகாஸ் தே பேட் ஃபர்ஸ்ட் போய் ஆட ஆரம்பிச்சோட விக்கெட் தெரியுது, அதுக்குள்ள திருப்பி பார்க்கறதுலயே 5 விக்கெட் விழுந்துருச்சு. No, but the same thing would have happened if the other guys have batted. No, that's also there. See what happens. இல்ல அதுதான் படிதார் டாஸ் பண்ணி கிளியரா சொல்லிட்டாரு. ஐ வாண்ட் டு see what the pitch offers அந்த மாதிரி சொல்லிட்டாரு. டாஸ் becomes crucial. Yeah. Depending on the wicket, when you see the wicket and toss is very crucial. ஆமா. இப்போ நம்ம pitch report தான் ஈகரா அவாய்ட் பண்றோம். என்ன pitch என்ன சமாச்சாரம். ஆமா. பட் மேட்சும் அவாய்ட் பண்றோம். See, but in spite of all these things, better team only wins. Execution தான் main actually. 120 balls தானே. அது எப்படி நீ ஆடுறாங்கிறது, எப்படி பண்ணி கோப் அப் பண்றாங்கிறது தான் இருக்கு பேசிக்கா. Every team has their resources and you have to have a cool head and just execute it. அது கேம் ஆஃப் வெரி தின் மார்ஜின்ஸ் ஏன் சொல்றாங்க, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. என்னோட கணிப்பு என்னன்னா 70% மும்பை இந்தியன்ஸ், 30% சான்ஸ் தான் ஐ வில் கிவ் டு பஞ்சாப் கிங்ஸ். Yeah, momentum is there with Mumbai. That's why I'm telling you. Momentum மட்டும் இல்ல, மும்பை always find a way to come out of situations, bad situations. அது அந்த as a team, as a hunting pair, hunting unit, whatever you call it, management வெளியில இது பண்ணவங்க எல்லாமே somehow they find their way to prevail on their opponent. See, you have to give it to them, no, for that. இல்ல definitely. சும்மா இல்ல, அவங்க 5 டைம் சாம்பியனா இருக்காங்கன்னா சும்மா இல்ல. அவங்களுக்கு வந்து அட்மையர் தேர் தி ஃபைட்டிங் ஸ்பிரிட். ஜஸ்ட் சொல்றானே தட் டெக்னிக்கலா அந்த மராத்தா ஸ்பிரிட் அவங்களுக்கு. இப்பவும் கூட ஆர்சிபி கொஞ்சம் இதுதான் ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது அவங்க ஈகரா பார்த்துட்டு இருப்பாங்க. மோர் தென் எம்ஐ வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஆர்சிபி. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா சைக்காலஜிக்கல் எட்ஜ் தே ஹேவ். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ அகமதாபாத்ல ஆடி இருப்பாங்க அவங்க, ஆர்சிபி இன்னும் ஆடல, பஞ்சாப்ல ஆட்டு வந்திருக்காங்களா. ஸோ அது வேற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்லி நியூட்ரலைசிங் ஃபேக்டர் தெரியுமா இந்த இக்விட்டிஸ் ஆர்சிபி அகைன்ஸ்ட் எம்ஐனாக்க, ரெண்டு டீமுக்கும் அவங்களுக்கு பும்ரானா இவங்களுக்கு வந்து ஹேசில் விட்டுருக்கான். அது வந்து ஈக்குவலா ஆயிடும் பயங்கரம். லாட் ஆஃப் பீப்புள் they were expecting RCB MI ஃபைனல் முதல்ல இருந்து. So அது it can be reality also. You were just one match away. It's very close. Yeah, very close to happening. Yeah. So அப்படி இருக்கு, பாப்போம். Okay. Somebody is my bet is on Hardik Pandya today and let us hope. Yeah. Okay, see you. Thank you. Yeah, thank you.